சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன் சாயப்பா ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு. நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே, பயப்படவும் வேண்டாம். என்ன இது போல் நடக்கிறது, இதுவரை நான் கேட்டது கிடைக்கவில்லையே என்று உன் மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே. எல்லாமே உனக்கு சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்கும். ஆனால் உன் முயற்சியை மட்டும் விட்டுவிடாதே, தொடர்ந்து முயற்சி செய். இதுதான் மிக முக்கியம். பிள்ளையே, உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்கு உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ கேட்டது கிடைக்கும் நேரம் வந்து விட்டது. நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். இன்னும் சில நாட்கள் தான், சில நாட்களே தான் பிள்ளையே. உனக்கு இருந்த தடைகள் எல்லாம் உன் சாயப்பா தகர்த்து விட்டேன். இனி உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். பல அதிசயங்கள் நான் உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நிகழ்த்துவேன். நீயே உணர்ந்து கொள்வாய். உன் சாயப்பாவை உன்னுடைய நல்ல குணமும் நல்ல செயல்களும் உன்னை எப்போதும் உன்னிடம் இருக்க வேண்டும். என் மீது நம்பிக்கையுடன் நீ இரு. நீ எதிர்பார்த்ததை உன் சாயப்பா, நீ கேட்டதை உனக்கு தருவேன். உன் விடாமுயற்சியைத்தான் நீ வெற்றியை அடையப் போகிறாய். உன் மன கஷ்டம்தான் உன்னை பாதை திசை மாற்றிவிடுகிறது. நான் செய்யும் இந்த முயற்சியை விட்டுவிடலாமா, வேறு வேலையை தேடலாமா என்று சிறு குழப்பம் ஏற்படுகிறது. பிள்ளையே, திசை மாறாதே. தோல்விகள் வந்தாலும் அதை ஆரம்பத்திலேயே நீ எதை முடிக்க வேண்டுமோ நினைத்ததை, எது கிடைக்க வேண்டும் என்று இத்தனை நாட்களாக கஷ்டப்பட்டாயோ அது எல்லாம் வீணாக்காதே. உன் மனக்குழப்பத்தால் உன் லட்சியத்தை அடைய தடைகள் இருக்கிறது. குழப்பம் அடையாதே, தெளிவாக இரு. உன் மனம் தெளிவு, உன் மன தைரியம், விடாமுயற்சி, இது எல்லாம் இருக்க வேண்டும். இனி எந்த தடையும் இருக்காது. தோல்வியும் வராமல் உன் சாயப்பா பார்த்து கொள்வேன். நம்பிக்கையுடன் இரு. எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாகத்தான் உன் சாயப்பா நடத்தி கொடுப்பேன். நம்பி இரு உன் சாயப்பாவை பிள்ளையே. உன் சாயப்பாவை தினமும் உங்களிடம் நான் இதைதான் கேட்கிறேன். மன நிம்மதியையும் கஷ்டம் இல்லாத வாழ்க்கை ஆரோக்கியத்தையும் தா சாயப்பா என்று கேட்கிறாய். சாயப்பா, நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்க வேண்டும். பல முறை முயற்சி செய்தும் எனக்கு தோல்வியாக இருக்கிறதே. எப்போது சாயப்பா நான் நினைத்தது வேலை கிடைக்கும் என்று கேட்கிறாய். பிள்ளையே, கவலைப்படாதே. உன் முயற்சியை மட்டும் விடாதே. அந்த வேலையை நீ மறுபடியும் முயற்சி செய். நீ எதிர்பாராத சமயத்தில் நீ ஆசைப்பட்ட வேலை உனக்கு கிடைத்துவிடும். நம்பி இரு. உன் சாயப்பா சொல்வது நிச்சயம் நடக்கும். பிள்ளையே, உனக்காக உதவி செய்ய நானே வந்துவிட்டேன். இனி எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். எல்லாமே நீ நினைத்தது போல நல்லபடியாக நடக்கும். எனக்கான நல்லதை செய்து தா சாயப்பா என்று என்னிடம் கேட்கும்போது எப்படி நான் செய்து தராமல் விட்டுவிடுவேன்? நீ கேட்டதை உனக்கு தரதான் உன்னை தேடி வந்துவிட்டேன். உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவேன். உன்னை மகிழ்ச்சிப்படுத்துவேன். உனக்கு இருந்த தடைகள் எல்லாம் நான் விலக்கி விடுவேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை இப்போது சரி செய்ய போகிறேன். பிள்ளையே, உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வருவேன். கூடிய விரைவில் எல்லாமே மாறும். நீ நினைத்தது நடக்கும். உன்னுடைய சிரிப்பை நான் பார்ப்பேன். தேவையில்லாத கோபமும் தேவையில்லாத பயமும் எதையும் உடனே செய்து முடிக்காமல் எந்த வேலையும் நீ பொறுமையாக செய்கிறாய். பிறகு உடலில் சோம்பேறித்தனம்தான் உண்டாகும்.
உன்னுடைய சுறுசுறுப்பை நீ இழந்து விடுகிறாய் பிள்ளையே. இன்று செய்ய வேண்டும் செயல்களை இன்றே செய்துவிடு. நாளை என்று தள்ளி போடாதே. பிள்ளையே, எதையும் தாமதமாக செய்கிறாய். தேவையில்லாமல் எதையும் நினைத்து பயப்பட வேண்டாம். உன் மனதில் இருக்கும் மனவேதனைகளை தீர்த்து உனக்கு சந்தோஷத்தை தர வந்துவிட்டேன். நிச்சயம் நீ நினைத்தது போல எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீ எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். இவ்வளவு நாட்கள் பொறுத்திருந்தாய், இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான். பொறுமையாக இரு. உன் முயற்சி செய்து கொண்டே இரு. நீ நினைத்தது நடக்கவில்லை என்று எல்லோரிடமும் வெறுப்பாக கோபத்துடன் பேசுகிறாய். ஏன் பிள்ளையே? அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களிடம் கோபத்தை காட்டாதே பிள்ளையே. உன் மீது அக்கறை இருப்பதால் தானே உன்னிடம் வந்து பேசுகிறார்கள். கோபத்தை விட்டுவிடு. அன்பாக இரு. என்னிடம் கேட்டது நீ விரும்பிய வேலை உன் சாயப்பா உன் கைகளில் தருவேன். நம்பிக்கையுடன் இரு. தேவையில்லாமல் உன் மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே. உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கிறேன். என்னை நம்பு. உன் பாரத்தையும் கஷ்டத்தையும் உனக்காக நான் சுமைப்பேன். அத்தனையும் என்னிடம் விட்டுவிடு. உனக்கான நல்ல வாழ்க்கையை, நல்ல எதிர்காலத்தையும் நானே உனக்கு தருவேன். உன் சாயப்பா மீது முழு நம்பிக்கை வைத்திருக்காய் தானே? பிள்ளையே, உன்னிடம் நன்றாக பேசுபவர்களிடம் மனம் விட்டு பேசு. அப்போது தான் உன் மனக்கவலைகள் எல்லாம் தீரும். யாரிடமும் உன்னை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம். தேவையில்லாமல் மற்றவர்களிடம் சொன்னால் மனதில் நிம்மதி கிடைக்கும் என்று நீ நினைக்கிறாய். பிறகு நீ வருத்தப்படக்கூடாது. வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும். உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் உன் சாயப்பா சொல்வதை கேட்க வேண்டும். பிள்ளையை, உன்னை அலட்சியப்படுத்துபவர்களை நினைத்து கொண்டு கவலைப்படுவதை விட்டுவிடு. இப்போது உன்னை கண்டும் காணாதது போல் உன்னை மதிக்காமல் உன்னிடம் பேசாமல் இருப்பவர்கள் எல்லாம் உன் முன்னேற்றத்தை வளர்ச்சியை கண்டு உன்னை தேடி வருவதற்கு நீ ஜெயிக்க வேண்டும். தோல்விகளை கண்டும் சோர்ந்துவிடக்கூடாது. தோல்விதான் உன் வெற்றிக்கான முதல் படி என்று நினைத்து கொண்டு உன் முயற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் நான் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, நம்பிக்கையுடன் இரு. உன் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகள், கஷ்டங்களை கண்டு நீ பயப்படாதே, கவலைப்படாதே. மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். தைரியமாக அத்தனையும் கடந்து வா. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய், ஜெயிப்பாய். நம்பிக்கையுடன் இரு. நல்லதே நினை. எல்லாம் நல்லதாக நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?